வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம், இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பழிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும், தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள் நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பழிக்குமே அப்படின்னா, பழிக்காது அப்படின்னா இக்கு பழிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பழிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது 4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இன்பம் பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக ஒரு வெண்பாவை இடைக்காடர் சித்தர் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக, இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமாறுது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழையை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா, பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல்கள் உண்டாகும், பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும்
குறிப்பாக பேங்கிங் செக்டரில் கூடியவங்க வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பாரப வருடம் என்ன மாதிரியான பலன்களை சொல்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாரப வருடம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, இந்த 4 விஷயம், அதாவது வீடு, வண்டி, வாகனம், சொத்து போன்ற 4 விஷயங்களுக்குமான யோகத்தை கொடுக்குது. திருமணம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த ஆண்டு திருமணம் நடக்கும். ஆகஸ்ட்லேருந்து நவம்பருக்குள்ளே திருமண காலகட்டங்கள் கூடி வரும். விற்க முடியாத பழைய சொத்துக்கள் இருந்தால் அந்த சொத்து விற்பதற்கான ஒரு யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. பழையதை மாற்றி புதியதை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. மனசில் ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கும். அந்த குழப்பத்துக்கான ஒரு முடிவு அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இருதயம் சம்மந்தப்பட்ட வகையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அறுவை சிகிச்சை நடந்துடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய சூழ்நிலைகள் கூட நடக்கலாம். எதுக்கும் உங்களுடைய இருதயத்தை ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. தலைவலி, தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். தூக்கம் இல்லாததுனால உங்களுக்கு தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். தலை போன்ற பிரச்சனைகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. சொந்த வீடு இருக்குது. சொந்த வீட்டில் கோர்ட்டு கேஸு இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். நீர் கோர்த்துக்கிட்டு அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உருவாகலாம். வீடு பழுது பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டு பாரப வருடத்தில் வரும். பழுது பார்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இடமாற்றம், வீடு மாற்றம், புதிய வீடு மாறி போகக்கூடியது, வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க புதிய வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்போ அல்லது புதிய வீடு வாங்கக்கூடிய யோகமும் நிச்சயம் வரும். அந்த வீடு வாங்குறதுக்கான கடன்களும் வரும். நீங்கள் இந்த பாரப வருடத்தில் மிருகசீட நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய கோயில் ஆதி நாராயண பெருமாள் கோயில், திருவள்ளூர், சென்னை. ரிஷப ராசிக்காரங்க பாரப வருஷத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு வாய்ந்த பலன்களை அதிகமாக வச்சுருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, எதிர்பார்த்த தன லாபம், வீண் அலைச்சல்கள் குறையக்கூடிய காலகட்டம், தாயாரினுடைய உடல் ஆரோக்கிய மேம்பாடு, அதே மாதிரி மாணவர்களுக்கு படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை, தாய் தந்தையினுடைய உடல் நலத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை, ஆடி ஆவணி போன்ற மாதங்களில் மனை வாங்கக்கூடிய யோக அமைப்பு, அதே மாதிரி உங்களுக்கு திருமண காலகட்டங்கள் தாமதமாக இருந்தால் திருமணம் முடியக்கூடிய அமைப்பு, சகோதர சகோதரிகளிடையே இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, குறிப்பாக தங்க நகைகள் ஆபரண சேர்க்கை. தங்க நகை செயினாவோ அல்லது மோதிரமாகவோ அல்லது பிரேஸ்லெட்டாகவோ வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு இந்த பாரப வருடம் புத்தாண்டில் நிச்சயமாக உண்டு. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அதே மாதிரி புரட்டாசி மாதம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் ரிஷபராசிக்காரங்க. அதே மாதிரி சிறப்பு பரிகார கோயில் அப்படிங்கிறது திருவிசநல்லூர், கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிசநல்லூர் சிவயோகநாதர் சதுர்கால பைரவர் அப்படின்னு இங்கே இருக்க பைரவர் பேர் சதுர்கால பைரவர் அப்படின்னு பேர். இந்த சதுர்கால பைரவரை நீங்கள் வழிபாடு பண்ணுறது குறிப்பாக அந்த கோயிலில் பூசணியில் இந்த வெண்பூசணியில் விளக்கேற்றுறதுன்னு எண்ணெய் விட்டு சிகப்பு திரி வச்சு விளக்கு போடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷம். அதே மாதிரி காவல் தெய்வங்களுடைய வழிபாடு அதிகமாக எடுத்துக்கணும். காவல் தெய்வங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறத காட்டிலும் சபரிமலை ஐயப்பன் தரிசனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் ரிஷபராசிக்கு. அதிகபட்சம் ரிஷபராசிக்கு நல்ல பலன்கள் நிறைய இருக்குது. புளிப்பு உணவுகளை குறைச்சிக்கணும், இனிப்பு உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கணும். எந்த உணவுலாம் பழைய உணவுகளாக இருக்கோ அல்லது புளிப்பாக இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பான முறையில் தவிர்க்கணும். உடலுக்கு மிதமான உணவுகள், அதாவது அறுசுவைன்னு சொல்லக்கூடிய இந்த அறுசுவையிலையும் அதிகமும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் சரிசமமான சுவையுடைய உணவுகளை எடுத்துக்கணும். இனிப்பு உணவுகள் அதிகமாக எடுத்துக்கலாம். தொழில்துறைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக திருமணம், 2வது திருமணம் இதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு 2வது திருமணம் கூடி வரும். அதுக்கான வழிபாடு நீங்கள் கண்டிப்பான முறையில் எடுத்துக்கணும். நம்ம வழிபாடு மேலே சொல்லிடுவோம். வியாழக்கிழமை தோறும் நெய் விளக்கேற்றி குரு பகவானை வழிபாடு செய்யணும். இது குழந்தைக்கும் 2வது திருமணத்துக்கும் கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போக முடியல அப்படின்னா கூட வெளியூர் செல்றதுக்கான அமைப்புகளாவது குறைந்தபட்சம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். தூக்கமின்மை, தலை சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது வீடு பார்க்கணும், எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை கால் பண்ணலாம். பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களும்.